ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விலாகுனா, திவிக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தது பிளாக் தண்டர் போகணும், பிளாக் தண்டர் போகணுன்னு. லீவுக்கு முன்னாடியும் சரி, லீவுக்கு அப்புறமும் சரி, அம்மா பிளாக் தண்டர் கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால், நானும் ஒரு சில விலாக்லலாம் சொல்லியிருப்பேன், பிளாக் தண்டர் திவி கூட்டிகிட்டு போகணுன்னு கேட்குறான் அப்படின்னு. ஆனால் நிவியை வச்சுட்டு நம்ம அவ்வளோ லாங் போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லி தான் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். இப்போ அங்கே போயிட்டு வந்தாலுமே என்னை பிளாக் தண்டர் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருந்தான். அப்போ தான் ஞாபகம் வந்து சென்னை போயிட்டு வரும்போது நாங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு தீம் பார்க் பார்த்துட்டு வந்தேன். சரி அங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகலாம், அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஃபேமிலி எல்லாருமே கிளம்பி பாண்டிச்சேரி போகிறாங்க. சரி போகிற வழியில் என்னென்ன பண்ணுறாங்கிறத ஒன்று ஒன்றா அந்த விலாகில் கண்டினியூவாக பார்க்கலாம் வாங்க. ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிட்டாரு. ஆனால் இன்னும் நாங்கள் கடலூரே தாண்டலை. இங்கே வருங்க, இவர் சின்ன சீட்டில் உட்காந்துருக்காரு, அதான் மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். முன்னாடி அவனை உட்காந்துக்கிட்டு பிச்சி மேலே உட்காந்துக்கிட்டு அவனை போட்டு ஒரு வழி பண்ணிட்டான். அதனால இந்த சின்ன சீட்டை ஓப்பன் பண்ணி நீ உட்காந்துக்காதுல அப்படின்னு சொல்லி சின்ன சீட்டில் உட்காந்துட்டு வர்றாரு. திவி திவி நம்ம போறதுக்கே எப்படி இருந்தாலும் கரெக்டா மதிய சாப்பாடு தான் 12 மணி ஆயிடும். சாயந்தரம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம போமா சீத்து இல்ல எப்படி சாப்பிட்டுட்டு போயிடுவோம், டைம் ஆயிடும்ல. அப்புறம் போயிட்டு நம்ம பார்க்குக்கு போயிட்டோம்னா வச்சுக்கலாம், அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு திரும்ப அப்புறம் போய் விளையாடிக்கிட்டு அது சரிபட்டு வராது. சரி போகும்போது சாப்பிட்டுட்டு போயிடுவோம். சாப்பிட்டு போனோம்னு வச்சுக்கேன், வரும்போது வந்துட்டு கரெக்டா இருக்கும். ஆமா, விளையாடுறதுக்கு எனர்ஜியோட விளையாண்டுட்டு வரலாம். இல்லைன்னா முடிஞ்சு ஃபுல் டயர்ட் ஆயிடும். அதேதான் 6 மணிக்கு அலாரம்லாம் வச்சு கிளம்பணும். ஆனா வந்துட்டு போய் தூங்கி இருப்போம் 8 மணிக்கு கிளம்பி இருக்கலாம் போல. இவ்வளவு நேரம் ஒருத்தி பேசிட்டு வராளே, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அத்தை தூங்கிட்டு இருக்காங்க. நிவிக்கு வந்து சாப்பாடு கேரட், உருளைக்கிழங்கு, சாதம். சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா, நம்ம மட்டும் நல்லா சாப்பிடுவோம், அப்ப அவ சாப்பிட வேண்டாமா? அதனால பரவாயில்ல, சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கே, பெரிய விஷயம் தான். சாப்பிட மாட்டேங்கிறான், புறாய மூஞ்சில நீ செஞ்சது நீயே சாப்பிடுங்கிற. பாண்டிச்சேரி வந்துட்டோங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு பார்ப்போம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற காமாட்சி ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஆல்ரெடி இன்னும் வந்திருக்கோம், அப்போல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம் பாண்டிச்சேரி அந்த ஹோட்டலுக்கு கூட்டு போகிறேன்னு. ஃபைனலாக கூட்டிகிட்டு வந்தாச்சு. சாப்பாடு எப்படி சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக ஒரு வாட்டி வந்து அழைச்சிட்டு வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு. எப்போனா காரு சர்வீஸ்க்கு வரும்போது இந்த இடத்த பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தபோது சொன்னான், இந்த மாதிரி இந்த இடத்துல நல்லா இருக்குது சாப்பாடு அப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்ட் எந்த ஹோட்டலுக்கு தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே சாப்பிட்றது டேஸ்ட் நான்வெஜ் சொல்கிறேன். நான்வெஜ் ஆமாம், அவங்க 2 பேரும் மீல்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் வந்து மட்டன் பிரியாணி, அத்தைக்கு சிக்கன் பிரியாணி. உனக்கு என்ன சொல்லிருக்கோம்? அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓ, நம்மள ஷேரிங். அங்க ஒரு ஆளுக்கு, அப்புறம் இன்னொரு ஆளுக்கு. அந்த ஆளு எங்க பாக்குதுன்னே தெரியல, கண்டுக்க கூடாது. இப்போ நமக்கு 65 வந்திருக்கு, அப்புறம் ரால் வந்திருக்கு, சிக்கன் 65. எடுத்தோடனே ஒரே வயல் அமுக்குறா பார்த்தீங்களா? அவனுக்கு வாங்கினது ஏசி கூலிங்க்கு சூடா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நாளைக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு. மற்றதெல்லாம் சாப்பிட்றேன். இங்கே ஒருத்தன் மாதிரி இவன் தான் மீல்ஸ் பிரியாணி வாங்கி சொன்னால் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு மீல்ஸ் தான் பிடிக்குமா? இங்கே மீல்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சாப்பிடலாம். எனக்கெல்லாம் அதெல்லாம் முடியாது, எனக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும். சாப்பிட வேணாம். இங்கே வந்து நடக்குது ஒரு ஆர்குமெண்ட். எனக்கெல்லாம் வந்துட்டு மீல்ஸ்லாம் வேணாம், சிக்கன் பிரியாணி தான் வேணும். சரி சாப்பிடுங்க.
சாப்பிடுற வரைக்கும் நல்லா சமத்தா உட்கார்ந்து இருந்தான். நான் எதிரே பார்க்கல இப்படி சமத்தா உட்காரன்னு. ஆனா வந்தோடனே பில்ல கிழிச்சுட்டான். நிறைய பேர் இங்க வராங்க ஆனா சாப்பிடறதுக்கு சரியான கூட்டம். சரி கூட்டம். இங்க வந்தீங்கன்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு பார்க்கிங் வேற இருக்குதா, ஃப்ரீ மைண்டோட சாப்பிட்டுட்டு போகலாம். வேற இடத்துக்கு போனோம்னா சின்ன கூட்டமா இருக்கும், இப்போ போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இங்கே நல்லா இருக்குது, சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம். ஆனால் இவருக்கு தான் என்ன, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்து பார்க்குக்கு, ஆனால் சாப்பிட்றதுக்கு கூட கரெக்டாக வந்துட்டீங்கிற மாதிரி. என்ன ஒன்று, எப்பவுமே நான் தான் பிரியாணி எடுப்பேன், இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் மீல்ஸு, நீங்கள் வந்துட்டு பிரியாணி. ஆல்ரெடி நீ மீல்ஸ் சாப்பிட்டதுனால அந்த ஒரு டேஸ்ட் இருக்குங்கிறதுனால அது வாங்கிட்டீங்க. எனக்கு வந்து அந்த என்னன்னு தெரியல, மீல்ஸ் மட்டும் எனக்கு பிடிச்சிருச்சு. நானும் சாப்பிட்டேன், ரசம் சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்க, நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்க்குக்கு போவோம். சமத்து சமத்து இதுவும் சமத்து. சரி போலாம் வாங்க. அது ஏன் அப்படி ஏறணும்? அவங்க பயந்துட்டாங்க. நாங்க இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாண்டி ஓஷன் பார்க்ல தான் இருக்கோம். பார்க்குக்கு போனோம், பார்க்குக்கு வந்தாச்சு. ஆனா இன்னும் உள்ள போல, வெளியில இருந்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், அம்மா பாரா இப்படி பயப்படுது. போறியா அதுல, நீ போறியா அதுல? அம்மா இப்படி கத்துனா பா பா. அங்க ஒருத்தன் நின்று வேற பாத்துட்டு இருக்கான். வாங்க திவி வருவாங்களா? திவி எல்லாம் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்பா, என்ன தெரிகிறது? அப்பா என்னடா இப்படி சவுண்டா இருக்கு? ஓ மை காட், என்ன காப்பாத்துங்க. அது எதுக்கு இப்படி ஏறணும்? சீது அவங்களே இப்படி கத்துறாங்கன்னா உன்னோட நிலைமை நினைச்சு பார்த்தேன். இல்ல அந்த பொண்ணு கதறுது, நான் அவ்வளவுதான் தொங்கிடுவேன். இந்த டேக் இப்போ ஒட்டிட்டு நம்ம உள்ள போகணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 4-5 கேம் செலக்ட் பண்ணிட்டு பே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃப்ரீ என்ட்ரி நமக்கு. அப்படி இல்லைன்னா உள்ளே போய் நீங்கள் கேம் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரீ என்ட்ரி கிடையாது, அமௌண்ட் கொடுத்து தான் என்ட்ரி ஆகணும். 50 ரூபா ஒரு ஆளுக்கு. ஆனால் வந்துட்டு என்ன ஒன்று, எல்லா கேம்ஸும் கொஞ்சம் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக, ஆமாம், ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு கேம் விளாட்னாலும் 250 ரூபா, 350 ரூபா, 300 ரூபா அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. திவிக்கு தானே கொண்டு வந்தோம், அதனால அவரை மட்டும் நிறையா விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு 5 கேம் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி ஃப்ரீ பண்ணிட்டு வந்துட்டோம். மொத்தம் 850 ரூபா. 850 ரூபாவா? பரவாயில்ல, இவனுக்கு மட்டும் தானே. நாங்கள் எந்த கேமும் செலக்ட் பண்ணல, அதனால தான் கம்மியாக இருக்குது. அவருக்கு மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு கேம் மட்டும் ரோப்பில் போகிறது வினோக்கு பண்ணியிருக்கு. கோவில அதுதான் பயமாக இருக்குது. இதில் தான் இருக்குது உன்னுடைய சாகசம். வெரி குட், வெரி குட். வர அதெல்லாம் வந்துடும், அதெல்லாம் அசால்ட்டு அவனுக்கு. அது என்ன டைலாக் திவி? அசால்ட்டுக்கு என்ன சால்ட்டு? சால்ட்டு பெப்பர் தூளா என்னமோ சொல்லுவானே, அதான் சொல்லுவானே. பரவாயில்லையே, சூப்பர் 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 சூப்பர். ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட். நிவி முடிச்சுக்கிட்டான் பாருங்க. நிவி அதை பார்த்துட்டு இருக்குது. பாரு அண்ணனை பாரு, அண்ணன் ரோப்ல போயிட்டு இருக்கான். அங்க பாரு, என்ன அசால்ட்டா போயிட்டு இருக்கான் கயித்துல. அவ்வளோதான், பழகிடுச்சுன்னா முடிஞ்சு. திவி இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு, பார்த்து. இதுதான் வந்தது உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ். நீ எப்படி ஆக்டிவாக இருக்குங்கிறது இதில் தான் தெரியும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரேன்னு பார்ப்போம். விழுந்துடாமல் ஃபாஸ்ட்டாக வா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய் அழகியே நிவி, பார்த்து எப்படி பாக்குது பாரு திவி. அண்ணன் எங்க போயிட்டு இருக்கான்? திவியை பார்த்துட்டு இருக்கான். அண்ணன் எங்க போயிட்டு இருக்கான்? இங்கே போயிட்டு இருக்கான். தூங்கி எழுந்திரிச்சிட்டியா? அப்படியே ஒரு சிரிப்பு. அண்ணனை பார்க்குறாரு. சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இதுதான் எங்கேயுமே பிடிக்க முடியாது. வெரி குட் வெரி குட் தங்க, வெரி குட் தங்க. சூப்பர் 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 சூப்பர். போ. வெரி குட். இதுதான்டா கொஞ்சம் ரிஸ்க். இதுதான் ரிஸ்க்.
திவி இதில் தான் இருக்கு உன்னோட திறமைகள். அப்படி போகணும், அது மாதிரி பிடிச்சி போகணும். இரு ஆட்டி விட்டுற போறாரு அந்த அண்ணன். வெரி குட் வெரி குட் வெரி குட். வா வா வா, பிடிச்சிட்டு வா, பிடிச்சிக்கோ நல்லா. அப்படிதான். நீ அவங்கப்பா நீ அவங்க ஆட்டினாலும் நீ வந்து ஸ்ட்ராங்காக வரணும். பிடிச்சிட்டு வா, பிடிச்சிட்டு வா. ஆட்டினால நீ நான் வந்துருவேங்கிற தைரியத்துல வரணும் நீ. வா 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 வெரி குட் வெரி குட் வெரி குட். பிடிச்சிக்க பிடிச்சிக்க. அவங்க உங்கள்ட்ட வந்துட்டு விளையாடுறாங்க. அவ்வளோதான். எத்தனை இது? 5. 6வது கம்ப்ளீட் பண்ணுறா. வெரி குட் தங்கம். அவ்வளோதான், முடிச்சு. வா வெரி குட், கை தட்டுங்க. சூப்பர் 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 சூப்பர். எப்படி வந்தா பாத்தீங்களா? நீ போறியா? நீ ஒரு கேம் உனக்கு தண்ணியில் போடுமா அவனை? முடிக்கிறாங்க வந்துட்டு. ஜிப்லைன். ஆமாம், ஜிப்லைன். வா வா. செம்மையா இருந்தது. இதுக்கெல்லாம் அவன் பயப்படவே மாட்டாங்க. இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி போறது. இப்போ எத்தனை கேம் முடிஞ்சிருக்குது? 2 கேம் முடிஞ்சிருச்சு. ஜிப்லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வேற ஒரு கேமுக்கு போறோம். இது 2 எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிரிப்பை பார்க்குறேன்டி. ஆமா, நீ வேற எங்க போயிருந்தாலும் ஹாப்பியா இருந்திருக்க மாட்டேன். இங்க ஜாலி தானே. நாங்கள் 4 கேம் தான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்தோம். ஆனால் இங்கே உள்ள நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆமாம், நம்ம ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஆமாம், உள்ள வந்துட்டு கூட நமக்கு எந்த கேம் வேணுமோ அதுக்கு பே பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ரோப்பு செம்மையா இருந்துச்சா? அதை வைத்து கலக்கிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரெயினில் போய் பாருங்கள். சுற்றியும் பார்க்கு சுற்றி காமிக்கிறாங்களா, அப்போது உள்ளுக்குள்ளே என்ன கேம்ஸ் இருக்குன்னு இப்படி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கேம்ஸை போய் விளையாண்டுக்கலாம். ஆனால் ஒன்று இங்கே என்னன்னா, மாம்பழம் வச்சுருக்கு, பலாப்பழம் வச்சுருக்கு, சப்போட்டா வச்சுருக்கு, தென்னை மரம் தேங்காய் வச்சுருக்கு, ஈச்சம்பழம் வச்சுருக்கு, எல்லாமே காய்ச்சிருக்கு. ரிட்டர்ன் பண்ணுவாங்க. திரும்பியாச்சு. ஈச்சம்பழத்தை பார்த்தீங்களா? அங்கே ட்ரெயின்லாம் போயிட்டு இந்த பக்கம் வந்தோன்னா போட்டிங் போகலாம். ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் யாரும் போட்டிங்லாம் போகலை. ஒரு ஆளுக்கு 350 ரூபா, குழந்தைங்களுக்கு 200 ரூபா, அடுத்த ஸ்பீடு போட்டுக்கு 500 ரூபா. வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அப்புறம் எனக்கு மட்டும் தான் இருக்கு இன்னும். ஆமாம், ஜிப்லைன் உனக்கு பெரியவங்களுக்கு. என்ன ஒன்று ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கான். இது ரேட்டு மட்டும் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ல. ஆமாம், ஏன்னா நான் பார்க்குக்கு போயிருக்கோம். வெளியிலலாம் போகும்போது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. என்ட்ரிலேயே 600 ரூபா 700 ரூபான்னு சொல்லிடுவாங்க. ஆமாம், உள்ளே போயிட்டு நம்ம என்ன கேம்ஸ் கூட விளையாடலாம், எது வேணாலும் விளையாடலாம். ஆனால் இங்கே ஒரு கேமுக்கே இவ்வளோ ரேட்டுங்கும் போது அந்த ரேட்டு தான் எல்லாருக்குமே ரேட்டு. மற்றபடி கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது விளையாடுறதுக்கு. ஆமாம், ஓகேங்க. வினோ வந்துட்டு ஜிப்லைன் போயிட்டு வரட்டும். அவர் போயிட்டு வந்துட்டு வாந்தி எடுக்கிறாரா என்ன பண்ணுறாருங்கிறத பார்ப்போம் வாங்க. பயம் அந்தளவுக்கு பயம். ஐயோ, ஓ நல்லா இருக்காவேன்னு பார்க்கறதுக்கு நிவி பார்க்குறாங்க. நிவி ரைட்டாக பிடிச்சா?
பயமா தாண்டி இருக்கு லைட்டா. சீக்கிரமா வந்துட்டு புடிங்கண்ணே. ஐயோ அங்க இருந்து இப்போ இங்க வந்து நம்மளை இறக்கி விடுவாங்க. அண்ணா புடிங்கண்ணே. ஐயோ பயத்தை உண்டாக்குறீங்களே. கொஞ்ச நேரத்துல வந்துட்டு தீவியை கிளப்பி விட்டாங்க. ஓகேங்க, நம்ம கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போற வழியில ஏதாவது சாப்பிடுவோம், டீ குடிப்போம். டீ தலை வலிக்குது. ஏன்னா அந்த இதை போயிட்டு வந்தேன்னா எனக்கு தலை சுத்தல் வந்துருச்சு. உன்னை நான் அனுப்பி விட்டேன்ல, எனக்கு தலை மயக்கம் வந்துட்டு டீ குடிக்கணும் போ. எனக்கு பயமா இருந்துச்சு. இது மாதிரி போய் நான் பார்த்தது இல்லை. எதனால பயம் வந்ததுன்னா, லைட்டா வந்துட்டு ஒரு ராட்டினம் சுத்தினாலே வந்துட்டு ஐயோ மயக்கமா இருக்குன்னு சொல்றேன். ஓப்பனிங் போயிட்டு வர்றது வந்து எனக்கு பயம். அதுதான். சரி வாங்க போயிட்டு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புவோம். சரி போலாம். அதை விட மாட்டான், அதை மட்டும் விட மாட்டான். பிளாக் தண்டர் பாக்கிண்டர் என்னது பாக்கிண்டர்